Hi friends, welcome to Speedy Tech channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா KineMaster ஆப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல்ல வீடியோ எடிட் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதுல வீடியோ போட்டாலும் சரி, உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. இதுல நம்ம இப்போ KineMaster ஆப் யூஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் KineMaster ஆப்பை ஓபன் செய்யுங்க. இப்போ உங்ககிட்ட KineMaster ஆப் இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போய் இந்த KineMaster ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த KineMaster ஆப்பை ஓபன் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல மேல இருக்க கிரியேட் நியூவை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறீங்கன்னா இதுல 1:1 கிளிக் செய்யுங்க. இது யூடியூப்ல ஷார்ட் வீடியோ போடுறீங்க அப்படின்னா இதுல 9:16 கிளிக் செய்யுங்க. அப்புறம் யூடியூப்ல பெரிய வீடியோஸ் போடுறீங்கன்னா இதுல 16:9 கிளிக் செய்யுங்க. நான் பெரிய வீடியோ எடிட் பண்றேன், ஸோ இதுல 16:9 கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட் கீழே இருக்க கிரியேட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் பெர்மிஷன் கேக்கும் அலோ கொடுங்க. இப்போ KineMaster ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வீடியோ எடிட் பண்றீங்கன்னா இதுல வீடியோவை கிளிக் செய்யுங்க. போட்டோஸ் ஏதாவது எடிட் பண்றீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் செய்யுங்க. நான் வீடியோ எடிட் பண்றேன், ஸோ இதுல வீடியோவை கிளிக் செய்யுங்க. அப்புறம் இதுல உங்க மொபைல்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல நீங்க எடிட் பண்ற வீடியோவை செலக்ட் செய்யுங்க. நான் இதுல இந்த 2 வீடியோஸை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல தேவையில்லாத பார்ட்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்றது எப்படின்னா, இந்த வீடியோவை இந்த ரைட் சைட்ல இருக்க ப்ளே ஐக்கானை கிளிக் செய்து ப்ளே பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் இதுல எந்த பார்ட் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இனி கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல மேலே பாருங்க, சிசர் சிம்பிள் போட்டு trim/split இருக்கு, அதை கிளிக் செய்யுங்க. கிளிக் செய்ததும் 4 ஆப்ஷன் காமிக்குது பாருங்க. இதுல இந்த வீடியோவை லெஃப்ட் சைடு கட் பண்ணணும்னா இந்த ட்ரிம் லெஃப்ட்டை கிளிக் செய்யுங்க. இது ரைட் சைடு கட் பண்ணணும்னா ட்ரிம் ரைட்டை கிளிக் செய்யுங்க. இது வீடியோல சென்டர்ல கட் பண்ணணும்னா இந்த ஸ்பிளிட்டை கிளிக் செய்துட்டு அப்புறம் எதுவரை கட் பண்ணணுமோ அது வரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்பிளிட்டை கிளிக் செய்தா அந்த இடம் மட்டும் தனியா பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அந்த தனியா பிரிச்ச பார்ட்டை கிளிக் செய்துட்டு மேல ரைட் சைட் டாப்ல இருக்க டெலிட் சிம்பலை கிளிக் செய்தா இந்த தேவையில்லாத பார்ட் டெலிட் ஆயிடும். இது உங்க வீடியோல ஏதாவது பார்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும்னா இதுல லாஸ்ட் இருக்க ஸ்பிளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேமை கிளிக் செய்தா அந்த பார்ட்ஸ் மட்டும் ஃப்ரீஸ் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவை ப்ளே பண்றேன் பாருங்க. இதுல இந்த இடம் ஃப்ரீஸ் ஆயிட்டு பாருங்க. இப்போ நீங்க டெலிட் பண்ணது தப்பா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல மேலே இருக்க இந்த ஆரோவை கிளிக் செய்யுங்க. இப்போ நம்ம டெலிட் பண்ண பார்ட் திரும்ப வந்துருச்சு பாருங்க. இப்படி வீடியோல தேவையில்லாத பார்ட்ஸை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க வீடியோக்கு எஃபெக்ட் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த இடத்துல எஃபெக்டை ஆட் பண்ணணுமோ அந்த இடத்த கிளிக் செய்துட்டு மேலே இருக்க இந்த trim/split கிளிக் செய்துட்டு இதுல இருக்க ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணுனா இந்த வீடியோஸ்க்கு இடையில பிளாக் கலர்ல ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணா இதுல நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எஃபெக்டை கிளிக் பண்றேன். இப்போ இந்த எஃபெக்ட் வீடியோல ஆட் ஆயிடுச்சு. இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இப்படி நமக்கு பிடிச்ச இடத்துல எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோல நமக்கு ஏதாவது ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டோ ஏதாவது ஆட் பண்ணணும்னா இதுல லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா இந்த இமேஜை கிளிக் செய்யுங்க. இது
வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணும்னா வீடியோவை கிளிக் செய்யுங்க. நான் வந்து இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வைக்கிறேன். ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் செய்துட்டு இதில் எந்த ஃபோட்டோவை உங்கள் வீடியோவில் செட் பண்ணணுமோ அதை கிளிக் செய்யுங்க. நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வீடியோவில் எதில் வைக்கணுமோ அதுக்கேற்றபடி நான் செட் பண்ணி வைக்கிறேன். இதே போல் நீங்களும் உங்கள் வீடியோவில் வந்து ஃபோட்டோவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதாவது செட் பண்ணணும்னா இந்த மாதிரி செட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது டைப் பண்ணணும்னா கூட டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறது எப்படின்னா இந்த லேயரை கிளிக் செய்துட்டு இதில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் செய்துட்டு இதில் என்ன டைப் பண்ணணுமோ அதை இதில் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஓகே ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டில் ஃபாண்ட் சைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் செய்துட்டு இதில் நிறைய ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் சைஸை வந்து செலக்ட் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் ஏதாவது கொடுக்கணும்னா இந்த கலரை கிளிக் செய்துட்டு இதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் செய்துட்டு அப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் ஏதாவது கொடுக்கணும்னா இதில் பாருங்கள், இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், இதில் ஏதாவது கிளிக் செய்து உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷனை வந்து இதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அனிமேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமா இல்லை ஸ்லோவாக மூவ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வீடியோக்கு வந்து ஆடியோ ஏதாவது கொடுக்குறீங்கன்னா இந்த ஆடியோ சிம்பலை கிளிக் செய்து உங்கள் மொபைலில் உள்ள ஆடியோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஆடியோவில் உள்ள வாய்ஸ் மட்டும் போதும், வீடியோவில் உள்ள வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல இந்த ஆடியோ கேட்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த இடத்த கிளிக் செய்துட்டு கீழே பாருங்க வால்யூம் என்வலப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் வால்யூமை வந்து குறைச்சி வச்சிருங்க. இது இந்த மியூசிக்கை கிளிக் செய்துட்டு வால்யூம் என்வலப்பை வந்து கிளிக் பண்ணி வால்யூமை வந்து கூட்டி வைக்கணும்னா கூட்டி வைக்கலாம். அப்புறம் மியூசிக்கில் தேவையில்லாத பார்ட்டை எல்லாம் கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இது ஆடியோ வேண்டாம், உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் மொபைலில் மைக் மாட்டிட்டு இதில் இந்த மைக் சிம்பலை வந்து கிளிக் பண்ணி இதில் ஸ்டார்ட் கொடுத்து உங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துக்கலாம். இது உங்கள் வீடியோக்கு பேக் சைடில் ஏதாவது ஃபோட்டோவோ டெக்ஸ்ட்டோ ஆட் பண்ணணும்னா அது எந்த இடத்துல ஆட் பண்ணணுமோ அந்த இடத்த இதே போல் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து கிளிக் செய்துட்டு இதில் லெஃப்ட் சைடில் மேலே பாருங்க 3 டாட் ஷோ ஆகுது, அதை கிளிக் செய்துட்டு இதில் டூப்ளிகேட் ஆஸ் லேயரை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ பாருங்க இதே போல் ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்துருச்சு, அதை கிளிக் செய்துட்டு இதில் மேஜிக் ரிமூவரை வந்து ஆன் பண்ணுங்க. அப்புறம் இது ஃபுல் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனை வந்து கிளிக் செய்துட்டு இதை செலக்ட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம வீடியோ கூட இந்த டூப்ளிகேட் ஸ்க்ரீன் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இனி நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இந்த டூப்ளிகேட் லேயருக்கு கீழே கொண்டு வாங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் ஷோ ஆகுது பாருங்க. இதே போல் ஃபோட்டோ கூட பேக்ரவுண்டில் கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் என்னன்னா இப்போ நீங்கள் போடுற வீடியோவில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறது எப்படின்னா இதில் இந்த லேயரை வந்து கிளிக் செய்துட்டு அப்புறம் இதில் எஃபெக்டை வந்து கிளிக் செய்துட்டு அப்புறம் இதில் வந்து பேசிக் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் செய்யுங்க. அப்புறம் இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ஷேர் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க மேலே சைடில் இருக்க கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ப்ரீமியம் கட்டுறது போல இருக்கும். உங்களுக்கு இந்த கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க் வந்து இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரீமியம் எதுவும் கட்ட வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற வீடியோவை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா மேலே இருக்க டவுன்லோட் சிம்பலை வந்து கிளிக் செய்து இதில் சேவஸ் வீடியோவை வந்து கிளிக் செய்தால் வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடும். இப்போ நம்ம கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.